திருக்குறள் சிந்தனை. பிரிவாற்றாமையால் கவலைப்பட்டிருந்த தலைவியை தோழி தேற்றி உரைக்கின்றார். நீ இவ்வாறு கண்கலங்கி நின்றால் இந்நிலையினை அயலவர் கண்டு உன் தலைவன் வாராமையை உய்த்துணர்ந்து அறிந்து கொள்வார்கள். அறிந்தால் போன தலைவன் திரும்பி வரவில்லையே, காலங்கடத்துகிறானே, பொய்யானவன் என்று ஏசி நிற்பார்கள். அடுத்து உன்னையும் பிரிந்து போனவர் வரும் வரையில் ஆற்றியிருக்கக்கூடாதா, அதற்குள் என்ன அவதி என்று உன்னையும் இகழ்ந்து பேச நேரிடும். ஆகவே இந்த நிலை இருபக்கமும் நேராத வண்ணம் நீ அமைதியாக ஆற்றியிருக்க வேண்டும் என்றார். உடனே தலைவி, நான் அடங்கி ஆற்றியிருந்தாலும் என் கண்கள் அவரையே நினைத்து அழுத வண்ணமே இருக்கின்றனவே, நான் என் செய்வேன் என்று புலம்பினாள் என தெய்வப்புலவர் உறுப்பு நலன் அழிதல் அதிகாரத்தில் நயந்தவர் நல்காமை சொல்லுவ போலும் பசந்து பணிவாரும் கண் என்றார். நாளையும் சிந்திப்போம்.